Hi friends, Nivas Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி யூஸ் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி ப்ரோ ப்ராப்பரா வந்து யூஸ் பண்றது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களோட சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும் கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கு. அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இல்லை போஸ்ட் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 38 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பழைய வீடியோவை கூட இந்த கம்யூனிட்டி டேப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட பழைய வீடியோவை கூட நான் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் சேனலில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக போயிருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வியூஸ் வந்து கம்மியாக போயிருக்கு. ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூஸ் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணால் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கூட நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் க்ரோ பண்ண அந்த கம்யூனிட்டி டேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் யூடியூபர் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகிருக்கு. ஸோ உங்களோட பழைய வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லையும் நீங்கள் வேறு லெவலில் க்ரோ பண்ணிக்கலாம். வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்பில் என்ன வேணால் சொல்லிக்கலாம். குட் மார்னிங், குட் ஈவினிங். ஸோ உங்கள் சேனல் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதை கூட நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். அதே வந்து இதில் செகண்ட் மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட கேலரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணி ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் மேலே ஏதாச்சும் டைப் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு வீடியோட லிங்க் இருந்தால் கூட அந்த லிங்க்கை கூட இல்லை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ அதே இல்லை தேர்ட் மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 3 கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 கோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி கூட கம்யூனிட்டி டேப்பில் ஏதாச்சும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ஏதாச்சும் டவுட் கேட்குறதா இருந்தாலும் டவுட் கேட்டுக்கலாம். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் கொஸ்டின் வந்து கேட்டுக்கலாம். ஸோ மேலே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ் அதுமாரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எஸ், நோ. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஓட் பண்ணுற மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது ஓட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 5 ஆப்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஓட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுடே ஈவினிங் சேனலில் லைவ் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 208 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு இந்த ஓட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இல்லை அடுத்த மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் ஏதோ ஒரு வீடியோ இருக்குது. ஸோ உங்களோட சேனல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு சேனல் இருக்கலாம், எந்த சேனலாக இருந்தாலும் அந்த வீடியோவை கூட நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் பண்ணலாம். கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு மேலே போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ
ஸோ அந்த போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு ஒரு சேனல் இருக்குது, உங்களுக்கு புதுசாக வந்து ஏதோ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த சேனல் கூட நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.